பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரூமில் நான் காமிக்கிறேன், வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுச்சி 100 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன். இப்போது பார்ப்போம் எவ்வளோ தூரம். ஐ திங்க் இன்னும் ஒரு 360-370 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு சேலத்துக்கு போயிட்டு அப்புறம் கரூர் போகிறோம். நம்ம அந்த வேலையை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு சோலோ ட்ராவல். நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, இங்கே டீ குடிக்கலான்னு டீ கடையில் நின்றேன். அப்படியே ஸ்நாக்ஸ் எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு சும்மா சோம்பப்படி எனக்கு பிடிக்கும், பருப்பி, அவ்வளோதான். ஜூஸில் எதுவும் வாங்கலை, தண்ணி மட்டும் வாங்கினேன், அவ்வளோதான். அப்புறம் ஆல்ஸு, கண்டிப்பாக ஆல்ஸ் எதனா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் தூங்குற ஃபீலிங் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து சாக்லேட் எதனா வாயில் எடுத்து வைக்கலாம். அதனால இது ஓகே காய்ஸ், இப்போ கிளம்பலாம். பேக் 2 பேக் எடுத்துருக்கேன். பாப்பா திங்ஸு சார்ஜஸில் எடுத்துருக்கேன். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம்னு. பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் காமிக்கிறேன் இருங்க. இன்னும் வெயிலே இல்லை, மழையும் இல்லை, பட் ஆனால் க்ளவுடியாக இருக்குது. அதனால் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. பார்ப்போம், லெட்ஸ் கோ. பார்ப்போம். கிளைமேட் நல்லா இருக்கு. ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஆனால் வெயில் வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். தேங்க் காட் கிளைமேட் நல்லா இருக்கு. அதனால வண்டியில ஓத்துட்டுக்கே ஒரு சூப்பரா இருக்கு. அது ரோடும் செம்மையா கிளீனா இருக்குனால வேற லெவல்ல இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. ரோடு சுற்றி ட்ரீ எல்இடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நல்ல போகிற மாதிரி இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் போல அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன ரூட்டுன்னு தெரில, இது ஆக்சுவலி என்ன ரோடுன்னு தெரில, என்ன இடம்னு தெரில. பட் நல்லா இருக்கு. நான் ஒரு சிட்டி, அதாவது ஒரு வில்லேஜ் உள்ள சுற்றி போகிறேன். அதனால மேப்பில் காத்துச்சுன்னு, அதனால இப்போ வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி ரூட்ல கார்ல ஓட்டுறதும் நல்லா இருக்கு. பைக்ல இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா நல்லா கிளீனா இருக்கு. ஸ்பீட் பைக் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தின்னு வருது. இது மழை பெய்யும் போல. லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு பாட்டு வந்து இந்த மலைக்கு ஒன்று கிளைமேட்டுக்கும் பயால ஒரு சாங் வரும்ல, அடடா மலடா, அந்த சாங்கு. மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பெய்யல, சும்மா லைட்டாக ஒரு 5 minutes பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. இப்போ லைட்டாக வெயில் அடிக்குது. Hi guys, almost வந்துட்டேன். இந்த டேம் போல
பாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி பாலம் 3 இருக்கு. இதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கார் ஒன்று வந்துருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹோட்டல் ஏமாலா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரூம்லாம் காமிக்கிறேன், வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதான் நம்ம ரூமு. அந்த கார்டு இன்சர்ட் பண்ணோன்னே இதுதான் லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும். பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்குது, ஃப்ரிட்ஜு, உள்ள எதுவுமே இல்லை. பாத்ரூம், இது வந்து பாத்ரூமு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். வாஷ் பேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, ஷேவிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டவல் கொடுத்துருக்காங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இங்கே குளிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம உள்ள வந்துட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்படி க்ளோஸ் ஆகிடும். டாப்பில் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி, இங்கே பெட்டு செட்டப்பு. இந்த மாதிரி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் கரெக்டாக இருக்கும், 3 பேர்லாம் கரெக்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சோஃபா மாதிரி இருக்கும், சும்மா எதனா எழுது. இங்கே லேப்டாப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்ன ரூம். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ கரூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். எந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. சரி நம்ம கூகுளிலே கேட்போம்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டேன். 2-3 ஹோட்டல் பார்த்தேன். பட் அதில் டாப்னு பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. 4.5க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. சரி அது புக் பண்ணலாம் சொல்லிட்டு புக் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கேன் இப்போ. சரி அப்படியே உங்களுக்கும் காமிப்போம் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் வந்து நம்ம கம்ப்யூட்டரு எதனா ஒர்க் இருந்துச்சுன்னா, இப்போ ஐடியில் இருந்தாங்கன்னா, இல்லை எதனா ஒர்க் எழுதுகிற ஒர்க் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் காஃபி 2 கப்பு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ சில பேர் காஃபி குடிக்கணும் அந்த மாதிரினா நம்ம அதுக்குன்னு வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், சூட் பண்ணிட்டு அப்புறம் பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். சில பேருக்கு தண்ணியில் குடிக்க மாட்டாங்க, அதனால மில்க் பவுடர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொசுவத்தி கொடுத்துருக்காங்க. லைக் யாருன்னா கொசுவாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு குட் நைட் மாதிரி கொடுத்துருக்காங்க லிக்விடு. ஏன்னா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் 2 hours இங்கே இருந்தேன். பட் கொசுலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே சைலண்டாக இருக்குது ரூமே, நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இன்னொன்று ஒரு சேர் டேபிள், சின்ன டேபிள் இருக்கும், நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள். இப்போது 2 பேர் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா 2 பேர், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வராங்கன்னா, அவங்க என்ன ஒர்க்கில் இருந்தாங்கன்னா ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணலாம், அப்புறம் ஒருத்தர் இந்த டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணலாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜோ கொடுத்துக்கலாம், நம்ம வேணா தண்ணி பாட்டில், ஜூஸ் இருந்தால் வாங்கி வேணா வச்சுக்கலாம். ப்ளஸ் அப்படியே வந்தீங்கன்னா அப்போது ஏசிக்கு ரிமோட் கண்ட்ரோல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம இங்கே திருப்பிக்கலாம், ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக. இப்போதைக்கு நான் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். 1 இப்போது 2 3 பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும், ஃபுல்லாக செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி ஏசி இங்கேருந்து வரும், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும் ஏசி. நான் உள்ளே சாவி கார்டு அந்த இன்சர்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசி ஒரு 5 மினிட்ஸ்லேயே கூல் ஆயிடுச்சு ரூம் ஃபுல்லாகவே, அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு. நான் அதான் இப்போதைக்கு ஸ்லோவில் வைக்கலான்னு இருக்கேன், 2ல் வச்சிடறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு எதுவுமே இல்லை, ஏப்ரல் ஃபுல் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். என்னாச்சுன்னா, நான் சாவியை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு தெரியும் நினைக்கிறேன், இன்சர்ட் பண்ணிட்டு நான் ஓகே வீடியோ நான் வெளியே கண்டினியூ பண்ணலான்னு சாவியை இங்கே நான் இன்சர்ட் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு பிறகு இது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் போல வந்தேன் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சா, வெளியேருந்து திறக்க முடியாது. அப்புறம் வெளியே போய் அங்கே போய் சொன்னேன் இந்த மாதிரின்னு. அப்புறம் அவங்க ஒரு கார்டு வச்சிருந்தாங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ணாங்க. அது ஒரு காமெடியாக போச்சு அப்படியே. இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன், ரெஸ்ட் ரூம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்கு, இதில் என்ன இருக்கும் பார்ப்போம். எம்டி கபோர்டு, லைக் நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேக் கொடுத்துக்கலாம், லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் துணி எடுத்துன்னு வந்திருக்கீங்க, லாண்ட்ரி போடணும்னா இந்த பேக்கில் போட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைக் யூஸ் பண்ண துணியை அழுக்கு இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு போகணுன்னா இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே உட்காரலாம், இல்லைன்னா திங்ஸ் வச்சுக்கலாம். நான் திங்ஸ் வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரூம் நல்லா இருக்கு. இப்போ நான் வெளியே போய் காமிக்கிறேன், வெளியே இருந்து எப்படி இருக்கு, வெளியே எப்படி லொகேஷன்ல இருக்குங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க டேபிள் சேர் போட்டிருக்காங்க, இங்க உட்காந்துக்கலாம். இங்க ரூம்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் ரூம்ஸ். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டும் இருக்கு, லிஃப்டும் இருக்கு. நான் இருக்கிறது 3rd ஃப்ளோரு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இங்கே என்ன ஃபங்க்ஷன் எதனா இருந்துச்சுன்னா இங்கே அட்டன் பண்ணலாம் போல. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஜிக்ஸாகாக இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. மேலே கண்ணாடி இது போட்டிருக்காங்க ரூஃபு, அது டே டைமில் வெளிச்சமாகவே இருக்கும், நல்லா இருக்கு. ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங்கு டைம் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்.